வணக்கம் கீக்ஸ். நான் உங்கள் பைனரி அவுல் சிறகன். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஓப்போவுடைய ரெனோ 14. இந்த மொபைல் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சத்யா மொபைல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க ரிவ்யூ பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சத்யாவை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மொபைல் வாங்கும்போது உங்களுக்கு போட் ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. கூடவே கிரெடிட் கார்டு மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கார்டு ஆஃபர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு டீலில் ஃபோன் உங்களால் வாங்க முடியும். இப்போது இந்த மொபைலை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இது ஒரு குயிக் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதோட கேமரா சாம்பிள்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த ஃபோன் வந்து ஒரு 35,000 to 40,000 பட்ஜெட்டில் இந்த ஃபோன் ஒரு ஒர்த்தா, இது யாராருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஒரு குயிக்காக ஒரு செஷனில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் ரெனோவுடைய ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸ் என்ன, இது ஒரு 12GB 256GB வேரியண்ட்டு. ஓகே, இது நம்ம பின்னாடி ஓரம் வச்சிடலாம். மொபைல் ஓரம் வச்சுருவோம். வேறு என்ன இருக்குது பாக்ஸ் கண்டென்ட்டில்? ஒரு 80 வாட் ஊக் சார்ஜர், கூட வந்து ஒரு டைப் A to டைப் C கேபிள். இவ்வளோ தாங்க இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸு. அடுத்து வந்து இதில் வந்து ஒரு பேப்பர் ஒர்க்கு, ஒரு சிலிக்கான் கேஸு. நல்லா தான் இருக்குது, உள்ள டெக்ஸ்சர் நல்லா தான் இருக்குது. ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஓகே நல்லா இருக்குது. கூட வந்து கொடுக்குறது இது ஒரு வேல்யூவான விஷயமா இருக்குது. அவ்வளோதாங்க இந்த பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட்ஸ், அவ்வளோதாங்க. ஸோ ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஃபோனுடைய ஓவர்வியூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோன் பெரிய ஃபோன்லாம் இல்லைங்க. இது ஒரு ஃபோன் வந்து காம்பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோனு. 6.59 inches வந்து பேனலு. ரொம்ப பெசல்லெஸ்ஸாக இருக்குது. 4 பக்கமும் சிமெட்ரிக்கலாக ஒரே போல் இருக்குது. கூடவே வந்து 120 Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பீக் பிரைட்னஸ் 1200 nits போகுது. நல்ல பேனல். வீட்டு இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி ஒன்றும் பிரச்சனை இருக்கக்கூடாது. நல்லா இருக்கும் பேனல், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஸோ அடுத்து வந்து இந்த ஃப்ரேம் பில்டுன்னு பார்த்தோம்னா போன டைம் ரெனோ 13 வந்த மாதிரியே இதுவும் வந்து ஒரு அலுமினியம் ஃப்ரேம் தான். நல்ல வந்து குவாலிட்டி வந்து தெரியுது, ஒரு ப்ரீமியம்னஸ் தெரியுது. ஒரு கையில் இன்ஹேண்ட் ஃபீல்டு சூப்பராக இருக்குது. பின்னாடி வந்து கிளாஸ் சாண்ட்விச்டு கிளாஸ் வந்து இருக்குது. ஸோ அங்கேயும் நல்லா இருக்குது, ஸ்கோர் பண்ணிட்டாங்க. சரி, இது ஒரு நல்ல பேனல் வந்து நம்ம பார்த்துட்டோம். சரி, இந்த ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, உள்ளே இருக்கக்கூடிய சிப் என்ன, ப்ராசஸர் என்ன, எவ்வளோ ஒரு GB ரேம் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போன ஜென்ரேஷன் ரெனோ 13 கொடுத்த அதே டிமென்சிட்டி 8350 சிப் தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்த சேஞ்சும் இல்லை. அது ஒரு நல்ல சிப் தான். எதுவும் வந்து பெரிய த்ராட்லிங் இஷ்யூஸோ பெரிய வந்து தெர்மல் இஷ்யூஸோ இல்லை, நல்லா தான் இருக்குது. கூட வந்து 12GB ரேம் வந்து பேஸ் வேரியன்ட் கொடுத்துருக்கிறதுனால அதுவும் நல்லா தான் இருக்குது. இது நம்மகிட்ட இருக்கிற வேரியன்ட் 256GB வந்து ஸ்டோரேஜ்ன்றது UFS 3.1 ரன் ஆகுது. ஸோ ஸ்டோரேஜ் விஷயத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஒரு மாடரேட்டான எல்லா யூஸ்க்குமே இதில் பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங் விஷயத்துலையும் எல்லாமே இதில் பண்ண முடியுங்கிறது இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இதில் வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே பாக்ஸில் 80 வாட் ஊக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். எப்படியும் வந்து 6000 mAh பேட்டரிங்கிறதுனால கண்டிப்பாக 7 hours SOT வந்து கிடைக்கும். ஒரு நாள் முடிகிறப்போ 30 வாட் சார்ஜ், 30% வந்து சார்ஜ் வந்து மீதி இருக்கும், கண்டிப்பாக இருக்கணும். என்ன ஆச்சரியம்னா ஒரு 6000 mAh பேட்டரி கொடுத்தும் இந்த ஃபோன் ஸ்லிம்மாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதாவது பேலன்ஸ்டாக இருக்குது, மொபைல் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக நினைக்கிறேன் இந்த ஃபோனுக்கு. ஸோ நம்ம டிஸ்பிளே பார்த்துட்டோம், பில்டு பார்த்துட்டோம், பேட்டரி வந்து நம்ம பார்த்துட்டோம். என்டர்டெயின்மெண்ட் பர்பஸில் உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கீழே ஒரு ஸ்பீக்கர், மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. மேலே வந்து ஒரு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது, அதுலேயும் நல்லா இருக்குது. சரி, 13க்கும் 14க்கும் மேஜர் அப்கிரேட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் கேமரா தாங்க டிஃப்ரெண்ட்டு. ஃப்ரண்ட்டில் 50 MP கேமரா கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து நம்ம வந்து நல்ல ஷார்ட்ஸ் எடுக்க முடியுது. கூடவே 4K 60 FPS வந்து நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது. அப்படியே பேக்கில் வந்தோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு 50 MP ப்ரைமரி. போன டைம் வந்து ரெனோ 13 50 MP ப்ரைமரி, 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP வந்து வேண்டா வெறுப்புக்கு கொடுத்த 2 MP கேமரா. அப்படி இல்லை, இந்த டைம் ரொம்ப வேலிடாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, 50 MP 3.5x டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மேஜர் அப்டேட்டாக வந்து நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த 3.5 டெலிஃபோட்டோ வச்சு நல்ல ஜூம்டு ஷாட்ஸ் எடுக்க முடியுது. அந்த வகையில் சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. அது வந்து நேமுக்கு கொடுக்குறது, அதுலேருந்து ஒரு நார்மலான ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். பெருசாக வந்து அதுலேருந்து நம்ம அவுட்புட் எதிர்பார்க்க முடியாது. இந்த மொபைல் இப்போதைக்கு இந்த அன்பாக்சிங் பண்ண இந்த ரிவ்யூவில் ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக தான் தெரியுது. ஏன்னா பேட்ரி ஓகே சூப்பர், பேனல் நல்லா இருக்குது, கேமரா நல்லா இருக்குது, பில்டு நல்லா இருக்குது. முக்கியமாக சாஃப்ட்வேர் ColorOS 15 ரன் ஆகிட்டு இருக்கு, Android 15 மேலே. அதுவும் நல்லாயிருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ColorOS பொறுத்த வரைக்கும் ரொம்ப
நீட்டாக வந்து அவங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, டைமுக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுக்குறது எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். அந்த வகையில் இந்த ஃபோன் எல்லா பக்கமும் ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் யாருக்கு? இது வந்து ஹெவியான கேமர்ஸ்க்கு கிடையாது. ஏன்னா இந்த சிப் நல்ல சிப் தான், தெர்மல் இஷ்யூஸ் இல்லை தான். பட் ஆனால் கேமிங் வந்து கண்டினியூஸாக கேம் ஆடுறதுக்கான மொபைல் இது கிடையாது. ப்ரொடக்டிவிட்டியாக யூஸ் பண்ணலாம், டே டு டே மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு நல்ல ஃபோன். ஏன்னா 12 GB இருக்குது, UFS 3.1 இருக்குது, நல்ல ஸ்டோரேஜ் தான், நல்ல சிப் தான். கேமரா பர்பஸ் நல்லா இருக்குது, நல்ல ஷார்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். நான் சாம்பிள்ஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே. அப்போ ஓவராலாக இது ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக தான் தெரியுது. ஒரு 35 to 40K பட்ஜெட்டில் நீங்கள் கார்டு ஆஃபர்ஸ்லாம் போகும்பொழுது உங்களுக்கு இன்னும் கூட கம்மியாக கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல மொபைலாக தெரியுது இப்போதைக்கு. அடுத்து நம்ம ரெனோ 14 ப்ரோவோட கம்பேர் பண்ணி இதை நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம், இன்டென்ஸாக ஒரு ரிவ்யூ நம்ம பண்ணலாம். அப்போ இந்த ஃபோனுடைய கான்ஸ் என்ன, ப்ரோஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் காத்திருங்க. நன்றி. நீர்படை நடுகள் சீர்தகு மரபில் பெரும் படை வாழ்த்தல் தலகணம் எனக்கொன்னு இருக்குதுன்னா